ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Nalai 360 டெய்லர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சிலர் வந்து அக்கா அந்த தொழிலை வந்து நான் பண்ணிட்டு தான் இருக்கேன், ஆனால் இதுக்கு அடுத்த ஸ்டெப் நான் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக கடை வைக்கணுமா, இல்லை கடை வைக்கிறாம வீட்டில் இருந்தே என்னால் அடுத்த ஸ்டெப் போக முடியுமா அப்படின்னு கேட்குறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இதில் சொல்கிற சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே உங்களாலையுமே வந்து இந்த தொழிலை அடுத்த ஸ்டெப்பு கொண்டு போக முடியும். அது என்னலாம் அப்படிங்கிறதா இந்த வீடியோ இருக்க போது. நீங்கள் இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அந்த சேனலில் வர எல்லா வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க இன்னும் மிஷின்ல உட்காந்து தைக்க ஆரம்பிக்கல அப்படின்னா தச்சுக்கிட்டே வீடியோ பாருங்க. அப்போ உங்களுக்குமே ஒரு பிளவுஸ் தைச்ச மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்க வந்து அவங்க தொழிலை வந்து அடுத்த ஸ்டெப் எடுத்துட்டு போகணும் அப்படிங்கறத எப்படி யோசிக்கிறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நான் எப்படி யோசிக்கிறேன் அப்படிங்கிறத சொல்றேன். ஸ்டார்டிங்ல நான் தைக்க ஆரம்பிக்கும் போது, நான் வந்து தைக்கிறேன் அப்படிங்கிற விஷயம் நிறைய பேருக்கு தெரியாத போது, நான் தைக்க ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோட வருமானம் வந்து ஒரு மாசம் 2000 ரூபாய். மினிமம் வந்து ஒரு 5 பிளவுஸ் இல்ல 6 பிளவுஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். மாசத்துக்கு அவ்வளவுதான் நான் சம்பாதிச்சேன். அப்போ வந்து எனக்கு வந்து அது பெரிய விஷயம். ஏன்னா அப்போ வந்து நான் அப்பதான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு தையல் தொழில்னு நான் வந்து போறது வந்து வேலையெல்லாம் விட்டதுக்கு அப்புறம் நான் போறேன். அப்போ வந்து என்னோட வருமானம் அவ்வளவுதான். இப்போ வந்து என்னோட வருமானம் கிட்டத்தட்ட 15லேருந்து 25 வரைக்கும் ஒரு மந்த்லி என்னால வந்து ஏர்ன் பண்ண முடியுது அப்படின்னா, இதுதான் நான் அடுத்த ஸ்டெப் போறதா அர்த்தம் அப்படிங்கறது சொல்றது. ஏன்னா ஒரு கஸ்டமர் உங்களை நம்பி ஒரு பிளவுஸ் கொடுக்குறாங்க. அந்த கஸ்டமர் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி இன்னொரு தடவை கொடுக்குறாங்கல்ல, அதுதான் நம்ம மேல அவங்க வச்சிருக்க நம்பிக்கை. இதை வந்து நம்ம ட்ரஸ்ட் பண்ணிட்டோம், கண்டிப்பா அதை வந்து கரெக்டா கொண்டு போயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா உங்க தொழில் வந்து அடுத்த ஸ்டெப் தாராளமா போகும். இன்னொன்னு நான் நினைக்கிறது என்ன அப்படின்னா, நான் 2000 ரூபாய் சம்பாதிக்கும் போது நான் என்ன செலவு பண்ணணும், அதே தான் நான் இன்னைக்கு செலவு பண்ணும்போதும் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுல இருந்து ஒரு சில பொருளோட ரேட் வந்து இப்ப மளிகை ஜாமான் வாங்குறேன் அப்படின்னா ஒன்னொன்னு ஒரு ரேட். அப்பல இருந்து இப்ப வரைக்கும் நிறைய மாற்றம் இருக்கு, நிறைய வந்து செலவு இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. அதுக்கு தக்க நான் மாத்திக்கிடுவேனே தவிர எந்த பிராண்டும் நான் மாத்தல. அதே மாதிரி எந்த எந்த லைஃப் ஸ்டைலும் நான் திரும்ப வந்து சேஞ்ச் பண்ணவே இல்லை. அதே இடத்துல தான் இருக்கிறேன். நான் வந்து 2000 ரூபாய் சம்பாதிக்கும் போதும் நான் எனக்காக ஒரு ட்ரெஸ் எடுக்கிறதோ இந்த மாதிரி விஷயம் வந்து பண்ண மாட்டேன். அதுல ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் ஏர்ன் பண்றேன் அப்படின்னா கண்டிப்பா ஒரு 1000 ரூபாய் சேவ் பண்ணுவேன். இப்பவும் நான் அதே மாதிரிதான் இருக்கேன். 50% நான் வந்து சேவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிப்பேன். இன்னொன்னு என்ன அப்படின்னா, நான் ஒரு நகை சீட்டு கட்டுறேன். அதுக்கப்புறமா வாடகைக்கு பாதி வந்து என்னால கொடுக்க முடியுது. இப்போ முன்னாடி வந்து எனக்கு அது 2000 ரூபாய் தான் நான் சம்பாதிக்கவே செய்வேன். என்னோட வாடகையில் நான் பாதி அமௌண்ட் கொடுக்க முடியாது. இப்போ என் ஹஸ்பண்டுக்கு நான் சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வாடகை ரூபால பாதி அமௌண்ட் வந்து நான் கொடுத்துருவேன். இது போக நமக்கு வந்து ரீசார்ஜ் பண்றதை நானே பண்ணிக்கிடுறேன். கேபிளுக்கு காசு கொடுக்கறது நானே கொடுத்துருவேன். பாப்பாக்கு டியூஷன் ஃபீஸ் நானே கொடுத்துருவேன். இந்த மாதிரி செலவு வந்து நான் பாத்துக்கிறதுனால என் ஹஸ்பண்டுக்குமே கொஞ்சம் வந்து ஈஸியா இருக்கு இப்போ வந்து. ஏன்னா நம்ம வந்து ஒரு லைஃபை வந்து அடுத்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா 2 பேரும் சேர்ந்து உழைச்சி ஓடினா மட்டும்தான் நம்மளால வந்து லைஃபை வந்து நம்ம நினைச்ச இடத்துக்கு கொண்டு போக முடியும் அப்படிங்கிறத நான் நம்புறேன். இன்னொன்னு என்ன அப்படின்னா, எனக்கு வந்து ஸ்டார்டிங்ல வந்து இதை நான் இவ்வளவு தொழிலா பண்ணி இவ்வளவு ரூபாய்லாம் சம்பாதிப்பேனா அப்படின்னு கேட்டா, நானும் இந்த பிகினரா இருக்கவங்க நினைப்பாங்க, இவ்வளவு ரூபாய்லாம் எப்படி சம்பாதிக்க முடியும், அதெல்லாம் எப்படிக்கா சாத்தியம், இவ்வளவு ரூபாய் எப்படி வர முடியும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா அது உண்மை கிடையாது. கண்டிப்பா இதுல வந்து தொழில வந்து முடியும். ஏன்னா எக்ஸாம்பிள் நானே இருக்கேன். ஏன்னா 2000 ரூபாய் சம்பாதிக்கும் போது நானே யோசிச்சேன், 2000 ரூபாய் தான் முடியுமா, இந்த தொழில இவ்வளவுதான் சம்பாதிக்க முடியுமா, யாரு டெய்லி ட்ரெஸ் எடுப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சேன். நான் இருந்த ஏரியா வேற கொஞ்சம் வந்து கிராமம், கிட்டத்தட்ட ஒரு 100 வீடு அந்த மாதிரிதான் இருக்கும். நிறைய வந்து வருமானம், அதாவது நான் நிறைய அமௌண்ட் வந்து வாங்கவும் முடியாது, அந்த மாதிரி இருந்தேன். இப்போ வந்து வீடு ஷிஃப்ட் ஆகி என் பொண்ணுக்காக ஸ்கூல் பக்கத்துல வந்தேன். அப்போ வந்து அது சிட்டி. இங்க நிறைய பேர் ட்ரெஸ் எடுக்கிறது, அவங்க வந்து தைக்க கொடுக்கறது. ஏன்னா அவங்களுக்கு வந்து என்னன்னா அவங்க கேட்குற டைம்ல கொடுக்கணும், இதுக்குதான் ஆள் தேவைப்படுறாங்க. டெய்லர்ஸ் அவங்க அப்படிங்கிறது நம்புறது என்ன அப்படின்னா, ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் இருந்தா கூட சில பேர் ஏத்துக்கிறாங்க. இதை வந்து சரி பண்ணிக்கோங்கக்கா, இதை வந்து எனக்கு கரெக்ட் பண்ணி கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றவங்க இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு கரெக்ட் டைமுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்க யோசிக்கிறது. இதை மட்டும்தான் நம்ம வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணணும். இன்னொன்னு என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு நாளைக்கு நான் மாசத்துக்கே 5-6 பிளவுஸ் தான் தைச்சேன். இப்போ வந்து ஒரு நாளைக்கு என்னால 6 பிளவுஸ் 7 பிளவுஸ் என்னால கம்பல்சரி தைக்க முடியும், நான் நினைச்சேன் அப்படின்னா. கண்டிப்பா இந்த தொழில வந்து நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னா நம்ம மேல நம்பிக்கை வைக்கணும் நம்ம. இன்னொன்னு, ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி நான் நாளைக்கு தர்றேன் அப்படிங்கிற மாதிரி கஸ்டமர்கிட்ட பேசுற வேர்டை வந்து நீங்க யூஸ் பண்ணவே கூடாது. நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, நேத்தைக்கு கூட எனக்கு ஒரு 3 பிளவுஸ் வந்து ஆர்டர் வந்து இருந்துச்சு. அந்த பிளவுஸ் தான் இந்த வீடியோல நீங்க பாக்குறீங்களா, அதுல ஒரு பிளவுஸ் தான் தச்சிட்டு இருக்கேன்.
இது வந்து நான் நினச்சிருந்தா சண்டே வீட்ல எல்லாரும் இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக நான் வேண்டான்னு கூட சொல்லியிருக்கலாம். அவங்க வந்து ஈவினிங் மேல தான் கேட்டிருந்தாங்க. ஒரு 8 மணிக்கு குடுத்தாலும் பரவால்ல பாப்பா, நான் காலையில எனக்கு ஊருக்கு போ வேண்டிய வேலை இருக்கு. திடீர்னு தான் போறோம். என்ட்ட ப்ளவுஸ் எதுவுமே சரியில்ல. அதனால தான் குடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. நானுமே வந்து வாங்கிக்கிட்டேன். வாங்கிட்டு நான் ஈவினிங் தானே குடுக்கணும். நம்ம வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு கூட பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி. அதே மாரி நான் வீட்டு வேலை, சாப்பாடு, லஞ்ச் டைம் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு 3 மணிக்கு உட்கார்ந்தேன். கிட்டத்தட்ட 6 மணிக்கு நான் முடிச்சுட்டேன். 6 மணிக்கு முடிச்சுட்டு நான் அந்த ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் பெரிய ப்ளவுஸு. கட் பண்ணி தைக்கிறதுக்கு எனக்கு ஒரு 3 மணி நேரம் ஆச்சு. எனக்கு ஒரு ரூ. 600 இன்ஸ்டன்ட்டா கிடைச்சது. அதாவது ஞாயிற்றுக்கிழமை நான் வந்து வேண்டான்னு நினைச்சிருந்தேன் அப்படின்னா, அந்த ரூ. 600 எனக்கு கிடைச்சிருக்காது. எப்பவுமே வாய்ப்பு கிடைக்கும்போது பயன்படுத்திக்கோங்க. அதுக்காக எல்லா சண்டேயும் தைக்கணுமாக்கா அப்படிங்கிற மாரி இல்ல. எல்லா டைமுமே கஸ்டமர் வந்து அர்ஜென்ட்டா கேட்பாங்களா அப்படின்னு கேட்டாலும் கிடையாது. ஒரு சிலர் வந்து ஒரு சூழ்நிலைக்காக அவங்க அன்னைக்கு தான் பணம் இருந்திருக்கும். அன்னைக்கு தான் எடுக்கிற மாரி இருந்திருக்கும். அதனால குடுத்துருப்பாங்க. அந்த சூழ்நிலைய புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து தைக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா, அவங்களுக்கு வந்து அது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா நீங்க வந்து நினைப்பீங்க, நமக்கு வருமானம் வருது நம்ம தைக்கிறோம் அப்படிங்கிற மாரி தான் நமக்கு தோணும். அவங்களுக்கு வந்து இந்த பொண்ணுட்ட நான் காலையில குடுத்தேன், ஈவினிங் குடுத்துட்டா, இனியும் நம்ம யாருக்காவது தைக்கணும் அப்படின்னு அவங்க யாராவது கேட்டா கூட நம்மள தான் ரெஃபர் பண்ணுவாங்க முதல்ல. இதெல்லாம் தான் அவங்களுக்கு வந்து நமக்கு நெறைய ப்ளவுஸ் வர்றதுக்கு நமக்கு தேவையான விஷயங்கள். இன்னும் ஒரு சிலர் பேர் எப்படி அப்படின்னா, நான் முதல்ல வந்து ஸ்டார்ட்டிங்ல தைக்கும்போது வந்து ரொம்ப வந்து ஒவ்வொரு ப்ளவுஸும் வரும்போது ரொம்ப வந்து அமைதியா கேட்டுக்கிடுவாங்க, பதில் சொல்லுவாங்க, எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா கொஞ்சம் வந்து ப்ளவுஸ் வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் நமக்கு வந்து கொஞ்சம் ஆட்டிட்யூட் மாறக்கூடாது. கஸ்டமர் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம வந்து இன்னைக்கு நான் ஒருத்தர்ட்ட வந்து மூஞ்சி காட்டுறேன் அப்படின்னா, அது ஒருத்தங்கிட்டேருந்து 10 பேருக்கு மாறும். இந்த பொண்ணு இப்படி பேசிட்டா, இப்படி சொல்லிட்டா, இப்படி நடந்துக்கிட்டா, முதல்ல ஸ்டார்ட்டிங்ல அந்த பொண்ணு எப்படி இருந்தா அப்படிங்கிற மாரி டோன் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிரும். அதனால நீங்க இயல்பா எப்பவும் எப்படி இருப்பீங்களோ அப்படியே இருங்க. நம்ம வருமானம் அதிகரிக்கிறதுனால நம்மளோட ஆட்டிட்யூட் எதுலயுமே மாறக்கூடாது. என்னோட விஷயம் அதுதான். அதே மாரி கடை வச்சா மட்டும் தான் நம்ம தொழில் வந்து அடுத்த ஸ்டெப் வருமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா கடை வச்சா நெறைய கமிட்மெண்ட்குள்ள நம்ம போணும். மொதல்ல வந்து அதுக்கு அட்வான்ஸ் குடுக்குறதுக்கு நம்ம ரூ. 1,00,000 அந்த மாரி கேட்கிறவங்களும் இருக்காங்க. ரூ. 50,000 கேட்கிறவங்களும் இருக்காங்க. இப்போ வந்து சிட்டிக்குள்ள வச்சீங்க அப்டின்னா அதிகமா இருக்கும். இல்ல கிராமத்துல வச்சீங்க அப்டின்னா கொஞ்சம் வந்து கம்மியா இருக்கும். இது போக அதுக்கு வாடகைக்கு நம்ம தைக்கணும். முதல்ல விஷயம். அதுக்கப்புறம் தான் நமக்கு சேலரி அந்த மாரி எடுக்க முடியும். கடன் வைக்கும்போது 24 ஹவர்ஸும் அதுல கிடைக்கிற மாரி இருக்கும். நமக்கு வந்து கடைய பூட்டிட்டு எங்கேயும் போக முடியாது. இப்ப நீ வீட்ல இருந்து தைக்கிறீங்க. ஒரு நாளைக்கு நான் 7 ப்ளவுஸ் தைக்கணும்னு நெனைக்கிறேன் அப்டின்னா கூட, எனக்கு வீட்ல ஏதாவது பர்சனலா ப்ராப்ளம் இருக்கு. இல்ல யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்ல நான் போய் பார்க்கணும். இல்ல அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டு போணும் அப்டின்னா கூட, அந்த வேலைய முடிச்சுட்டு வந்து நான் நைட்டு என்னால உட்காந்து தைக்க முடியும். இப்போ நான் கடன் போடும்போது நெறைய கமிட்மெண்ட் வந்து என்னால வந்து ஆ போக முடியாது. திடீர்னு கடை அடைச்சுட்டு என்னால போக முடியாது. இன்னொருத்தங்கள நம்பி நம்ம விட்டுட்டு போற மாரி இருக்கும். இன்னொன்னு ரெகுலரா நமக்கு வந்து ஒருத்தங்க சப்போர்ட்டுக்கு இருந்துகிட்டே இருக்கிற மாரி இருக்கும். நம்ம கடைய விட்டு நகரவே முடியாது. எனக்குமே வந்து கடை போடணும்னு ஆசைலாம் இருக்கு. அதுக்காக கடைய போடக்கூடாதாக்கா? அதுல வந்து நமக்கு வந்து பாசிபிள் இல்லையா? அப்படிங்கலாம் கேட்காதீங்க. நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இது எல்லாத்துக்கும் நமக்கு வந்து ஒரு ஒரு மினிமம் அமௌண்ட் வந்து நம்ம கையில இருந்தா மட்டும் தான் ரன் பண்ண முடியும். ஏன்னா, இந்த தொழிலுக்கு வந்து நீங்க ஒரு இடத்துல இறங்கிட்டீங்க அப்படின்னா, அத பேக் அடிக்க முடியாது. நம்ம திரும்பவும் வீட்ல இருந்து தைக்கிறேன் அப்படிங்கிற மாரி போக முடியாது. அதனால கடை வைக்க போறீங்க அப்படின்னா, அதுக்கு தக்கன சோர்ஸ் நம்ம கையில இருக்கா அப்படிங்கிறத பாருங்க. ஏன்னா 1 மாசம், 2 மாசம் இல்ல. டெய்லி வந்து நமக்கு ஒரே வருமானம் கிடைக்குமாங்கிறதும் கிடையாது. இப்ப வீட்ல இருந்து தைக்கிறேன். நான் இன்னைக்கு வந்து போன மாசம் எனக்கு ரூ. 25,000 சம்பாதிச்சேன். இந்த மாசம் நான் ரூ. 10,000 சம்பாதிக்கிறேன்னா, எனக்கு அது ஒரு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா, நமக்கு தேவையான அமௌண்ட் வந்து நமக்கு இருக்கு. நம்ம வீட்டுக்கு வாடகை குடுக்குறோம் அவ்வளோதான். அதோட முடிஞ்சுது. ஆனா இதே இது கடைக்குன்னு வரும்போது, நமக்கு வருமானம் இருக்கோ இல்லையோ, நம்ம கடையோட வாடகை குடுக்கணும். நம்ம அது எக்ஸ்ட்ரா வந்து ஒரு டெய்லர் வைக்கிறோம் அப்படின்னா, அவங்களுக்கு அமௌண்ட் குடுக்கணும். இதெல்லாம் வந்து கமிட்மெண்ட். இந்த கமிட்மெண்ட்லாம் நான் வந்து த்ரூ பண்ணி, நான் ஒரு ஸ்டாண்டா நிக்கணும் அப்டின்னா, கண்டிப்பா 1 வருஷமாவது ஆகும். நான் ஒரு கடைய எடுத்தேன் அப்டின்னா. அதே மாரி இன்னொன்னு என்ன அப்டின்னா, இப்ப நான் ஒரு கடை வந்து ரன் பண்றேன் அப்டிங்கும்போது, நமக்கு அதுக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே நம்ம புதுசா தான் வாங்குற மாரி இருக்கும். இப்ப வீட்ல இருக்கு அப்டின்னா, ஒரு மிஷின் மட்டும் போதும் நமக்கு. நம்ம வந்து தச்சு குடுத்துக்கிடுவோம். இது போக நமக்கு வந்து கடை வைக்கிறோம் அப்டின்னா, ஓவர்லாக் கேட்பாங்க. இன்னொன்னு, நீங்க வீட்ல இருக்கும்போது ஒரு சார்ஜ் பண்ணுவீங்க. ஆனா கடைன்னு போம்போது, அதுல வந்து நான் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ற மாரி இருக்கும். கரண்ட் பில் இருக்கு. இந்த மாரி நெறைய செலவு இருக்கு. இது எல்லாமே நம்ம வந்து சரி பண்ணா மட்டும் தான் நம்மளால வந்து இந்த தொழில்ல வந்து அந்த கடைய வந்து மெயின்டெயின் பண்ணி கொண்டு போக முடியும். எப்பவுமே செலவுக்கு காசு கொஞ்சம் தேவைப்பட்டுட்டே இருக்கும். வீட்ல இருந்து தைக்கிற எல்லா அமௌண்ட்டுமே நமக்கு மட்டும் தான் உரிமையான காசு. அதுல நமக்கு வந்து எந்த செலவுமே இருக்காது. நூல் வாங்குறது, லைனிங் வாங்குறது, சாரி ஃபால்ஸ் வாங்குறது இந்த மாரி எடுத்தா கூட, நீங்க ஒரு ரூ. 10,000 சம்பாதிக்கிறீங்க அப்டின்னா, ஒரு ரூ. 2,000 போனா கூட ரூ. 8,000 உங்களோட அமௌண்ட்டா தான் இருக்கும். ஆனா கடை அப்டின்னு வரும்போது, நீங்க வாடகைக்கு சம்பாதிக்கணும். அதே மாரி கரண்ட் பில்லுக்கு சம்பாதிக்கணும். அதுக்கப்புறமா அங்க வந்து சின்ன சின்ன பொருள் தேவைப்படுது அப்டின்னா, அத வாங்கி போடுறதுக்கு காசு வேணும். இந்த மாரி விஷயங்கள்லாம் நீங்க யோசிச்சுட்டு கடை வைங்க. அத பத்தி தப்பு கிடையாது. அது உங்களோட ஓன் விஷ் தான்.
அதே மாரி நான் வந்து என்ன சொல்லுவேன் அப்டின்னா, நீங்க எவ்ளோ வந்து சம்பாதிக்கிறீங்களோ, அதுக்கு தக்கன சேவிங்ஸ் வந்து கத்துக்கோங்க. ஏன்னா, எல்லா டைமும் நம்ம பீக்ல தான் இருப்போம். நம்மட்ட நெறைய ப்ளவுஸ் வரும் அப்டிங்கிறது நம்ம யாராலயும் கெஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா, இன்னைக்கு கிடைக்கிற வருமானம் தான் நமக்கு உண்மையான வருமானம். நாளைக்கு கிடைக்குமாங்கிறது நமக்கு தெரியாது. அதனால மேக்ஸிமம் வந்து கிடைக்கிற வரைக்கும் வாய்ப்ப பயன்படுத்திட்டு நம்ம தைக்கணும். இன்னொன்னு என்ன அப்டின்னா, இப்போ வந்து நீங்க ஒரு ரூ. 10,000 சம்பாதிக்கும்போது எவ்வளோ ரூபாய் செலவு பண்ணீங்களோ, அதே அளவு தான் நீங்க 15,000 உங்க உங்க மாசம் உங்களுக்கு 15,000 வருது அப்டின்னாலும், அதே சேவிங் செலவு தான் இருக்கணும். எக்ஸ்ட்ரா செலவு பண்ண கூடாது. அப்பனா தான் நமக்கு வந்து ஒரு நகையோ, ஏதோ ஒண்ணு வந்து நம்ம வந்து வாங்க முடியும். நான் வந்து சேவிங்ஸா என்ன யோசிப்பேன் அப்டின்னா, என் பொண்ணுக்கு ஃபீஸ் கட்டுறோம் அப்டின்னா, இப்ப மாசம் வந்து நான் ஒரு ரூ. 10,000 சம்பாதிக்கிறேன் அப்டின்னா, ஒரு ரூ. 1000 மாசம் மாசம் கட்டிட்டே வருவேன். அந்த அமௌண்ட் எதுக்கு அப்டின்னா, அடுத்து ஜூன்ல வந்து என் பொண்ணுக்கு இப்ப ஃபீஸ் கட்டணும் அப்டின்னா, எனக்கு எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட்டுக்குள்ள நம்ம கட்டுற மாதிரி இருக்கும். இல்ல உங்களுக்கு வந்து தெரியும் இவ்வளோ அமௌண்ட் வந்து நான் வருஷம் வருஷம் கட்டுறேன்க்கா ஸ்கூலுக்கு அப்படின்னா, அதுக்கு தக்கன நீங்க டிவைட் பண்ணி 12 மாசமா உங்களால எவ்வளோ சேவ் பண்ண முடியுமோ அத சேவ் பண்ணீங்க அப்படின்னா, அந்த மாசம் வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டும்போது நம்ம யார்ட்டயும் போய் நிக்க வேண்டாம். ஐயோ! என்ன பண்றது அப்படிங்கிறத யோசிக்க வேண்டாம். அதனால தான் எப்பவுமே வந்து முன்னாடியே நம்ம அதுக்கு தக்கன நம்ம வந்து பிளான் பண்ணிக்கணும். இன்னொன்னு என்ன அப்படின்னா, இப்போ வந்து நீங்க ஒரு ஜுவல் வாங்கணும்னு நினைக்கிறீங்க. எனக்கு இத்தனை பவுன் வாங்கணும்னு ஆசையா இருக்குக்கா அப்படின்னா, இன்னைக்கு ரேட் என்ன இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. அத டிவைட் பண்ணி 12 மாசமா கட்டுறதுக்கு நம்மளால வந்து சம்பாதிக்க முடியுமாங்கிறத பாருங்க. எப்பவுமே ஒரு தொழில் பண்றோம், நம்மள வந்து மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பா நமக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கணும். நான் இந்த பொருள இந்த வருஷம் கண்டிப்பா வாங்கணும். இது வந்து நான் கண்டிப்பா வாங்கணும் அப்படிங்கிறது இருந்துச்சு அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஒவ்வொரு நாளும் வந்து உழைக்க ஆரம்பிச்சுருவோம். இது மட்டும் இருந்துச்சு அப்படின்னா, உங்களால கண்டிப்பா வந்து இந்த தொழில்ல நெறைய சம்பாதிக்க முடியும். வெளியில போய் சம்பாதிக்கிறவங்க விட, உங்களால வீட்ல உட்கார்ந்தே உங்களால வந்து நெறைய சம்பாதிக்க முடியும் அப்படின்னா, கண்டிப்பா தையல் தொழில் ரொம்ப பெஸ்ட்டு. இன்னொன்னு வந்து ஒரு சிலருக்கு வந்து வீட்ல வந்து இல்லக்கா நான் வந்து இந்த தொழில்ல வர்ற வருமானத்த வச்சு தான் என்னோட ஃபேமிலியே ரன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்களும் இருப்பீங்க. அப்படி இருந்தா கூட உங்களால எவ்வளோ சேவிங்ஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சேவிங்ஸ் பண்ணுங்க. ஒரு சிலர் நினைப்பீங்க, அக்கா நான் வந்து நெறைய வந்து சேவிங்ஸ் பண்ணி நகைலாம் எடுக்கிறேன். நான் வந்து நெறைய ஜுவல் எடுக்கணும்னு நினைக்கிறேன். இல்ல வந்து ஒரு இடம் வாங்கணும்னு நினைக்கிறோம். அதுக்காக அமௌண்ட் சேவிங்ஸ் பண்றேன் அப்படின்னு நெறைய பேர் இருப்பீங்க. அப்படி இருக்கிறவங்க கண்டிப்பா கீழ கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா பார்க்குறவங்களுக்கு அது மோட்டிவேட்டடா இருக்கும். இன்னொன்னு என்ன அப்படின்னா, நம்ம வந்து எந்த பொருள் வாங்குனாலுமே வந்து அது நமக்கு வேணுமா? வேண்டாமான்னு ஒரு தடவைக்கு 10 தடவை அத யோசிங்க. ஏன்னா அந்த பொருளால நம்மளோட அமௌண்ட் வந்து 2 மடங்கா மாறணுமே தவிர, அதால நஷ்டம் அடையக்கூடாது அப்படிங்கிறத யோசிங்க. இன்னொன்னு நீங்க ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு 1 மணி நேரம் உட்காரணும். அதுக்கு பேக் பெயின் வரும், கால் கை வலிக்கும், எல்லாமே செய்யும். அந்த ரூ. 200 எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு செலவு பண்ணுங்க. இது தேவை, இது தேவையில்லைங்கிறத புரிஞ்சு நம்மளால செலவு பண்றோம் அப்படின்னாலே, கண்டிப்பா நீங்க வந்து உங்களால சேவிங்ஸ் கண்டிப்பா பண்ண முடியும். அதே மாரி நீங்க வந்து தொழில் பண்றீங்க அப்படிங்கிறது நெறைய பேருக்கு தெரியுதுக்கா. இப்ப எனக்கு வந்து தச்சு குடுக்க முடியாத அளவுக்கு ப்ளவுஸ் வருது. அதனால நான் கடை ஆரம்பிக்கணும்னு நெனைக்கிறேன். இல்ல பார்ட்னர் போட்டு என் ஃப்ரெண்டோட பண்ணணும்னு நெனைக்கிறேன் அப்படின்னு ஒருத்தவங்க கூட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுலலாம் யோசிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம 2 பேருக்கு வந்து இப்போ ஒரு நாள் நீங்க லீவ் போட்டீங்க அப்படின்னா, அவங்க வந்து அத லீட் பண்ணுவாங்களா? அது வந்து கரெக்ட்டா வருமா? அப்படிங்கிறத யோசிக்கணும். ஏன்னா என்னோட ஃப்ரெண்டே ஒருத்தங்க வந்து கடை போட்டிருந்தாங்க. 2 பேர் சேர்ந்து தான் போட்டிருந்தாங்க. அதுல என்ன ஆச்சு அப்படின்னா, அவங்க குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லாத இருக்கும்போது இவங்களால ஹேண்டில் பண்ண முடியல. ஏன்னா ஒரு நாளைக்கு இப்ப நான் கடன் வரும்போது ஒரு 10 ப்ளவுஸ் குடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். 2 பேரும் சேர்ந்து 5, 5 ப்ளவுஸ் தச்சுக்கலாம்னு நெனச்சிருப்போம் அப்படிங்கும்போது, ஒரு நாள் அவங்களுக்கு உடம்பு சரியில்ல அப்படின்னா வர முடியாது. அப்ப இவங்க அந்த 10 ப்ளவுஸும் குடுக்குற மாரி ஆயிரும். இந்த மாரி ப்ராப்ளம்லாம் இருக்கும். அதனால பார்ட்னர்ஷிப் போட்டு கடை வச்சாலுமே எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் இருக்கிற மாரி தான் பார்த்துக்க முடியும். அமௌண்ட் வந்து நீங்க ஈக்குவலா ஷேர் பண்ணி அந்த மாரி பண்ணிக்கலாம். ஒண்ணும் தப்பு கிடையாது. ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு அதுல ஐடியா இல்ல. ஏன்னா நான் வந்து பார்த்த வரைக்கி எனக்கு வந்து அது கரெக்ட்டா என்னன்னு தெரியல. உங்களுக்கு வந்து கரெக்ட்டா வரும் அப்படின்னு உங்களுக்கு தோணுது அப்படின்னா, கண்டிப்பா அத வந்து ட்ரை பண்ணி பாருங்க. என்ன பொறுத்தவரைக்கும் நீங்க வந்து வீட்ல இருந்து தைக்கிறீங்க. வீட்ல இருந்தே உங்களால வந்து ஒரு ரூ. 10,000 சம்பாதிக்க முடியுது அப்படின்னா, கண்டிப்பா அதுவே பெரிய விஷயம். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. என் தொழில் நம்ம தெரியறதுக்கு முன்னக்கூட்டி நம்ம வந்து வீட்ல வந்து வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து ரெஸ்ட் எடுப்போம். இப்போ வந்து அந்த ரெஸ்டிங் டைம்ல நம்ம ஒரு ஒரு தொழில் பண்ணி நம்ம வந்து சம்பாதிக்கிறோம். இந்த கேப்ல நம்ம வீட்ட பார்த்துக்கிறோம். நம்மளோட தொழிலையும் பார்த்துக்கிறோம். அதே மாரி நமக்கு தேவையான எல்லா விஷயங்களும் நமக்கு வாங்குற அளவுக்கு நமக்கு வருமானம் வருது. இது போதும் அப்படின்னா ஓகே. இல்லக்கா நான் அடுத்த ஸ்டெப் போகணும்னு நினைக்கிறேன். கடை வைக்கணும்னு நினைக்கிறேன். என் ஹஸ்பண்டுமே எனக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா, தாராளமா வைங்க. ஆனா அதுக்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே உங்க கையில இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அத கடன் வாங்கி நீங்க வந்து அத இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அது வந்து நமக்கு கண்டிப்பா வந்து ப்ராப்ளத்துல தான் போய் முடியும்.
ஆனால் என்ன நடந்தாலும் உங்கள் உழைப்பை வந்து விட்டுறாதீங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து இந்த தொழிலை வந்து எடுத்து பண்ண போகிறீங்க. இல்லைக்கா நான் தொழில் வந்து எடுத்து பண்ணணும்னு நினைக்கிறேன், இவ்வளோ சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணாமே இது எனக்கு வராது, எனக்கு தெரியாது, நான் வந்து கஸ்டமர்லாம் எனக்கு ஃபேஸ் பண்ண தெரியாதுக்கா, அமௌண்ட் கரெக்டாக நான் வாங்கிக்கிட மாட்டேன், நான் எனக்கு யார்ட்டையும் பேச தெரியாது, இப்படிலாம் யோசிச்சு நீங்கள் வந்து தொழில் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து அமைதியாக இருக்க வேண்டாம். எல்லாமே வந்து லைஃப்பில் கற்றுக்கிறது தான். நம்ம சின்ன பிள்ளையா இருக்கிற மாதிரி, சின்ன பிள்ளையில இருக்கும்போது நம்ம எப்படி இருந்தோமோ அப்படி தான் இப்பவும் இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. நிறைய நம்ம சேஞ்ச் ஆயிருப்போம். அதே மாதிரி தான் ஒவ்வொரு விஷயம் வந்து கற்றுக்கும் போது நம்ம வந்து கண்டிப்பாக சேஞ்ச் ஆயிடுவோம். அதை நம்ம கற்றுக்கவும் செய்வோம். அதனால் தைரியமாக பண்ணுங்க. கஸ்டமரை வந்து ஃபேஸ் பண்ண கற்றுக்கோங்க. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பயம் இருக்க தான் செய்யும். ஆனாலுமே அதை ஃபேஸ் பண்ண கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப ஈஸி தான். உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்க. கண்டிப்பாக உங்களை வந்து உங்கள் மேலே நம்பிக்கை வச்சா மட்டும்தான் உங்களால் வந்து இந்த தொழில் நிறைய சாதிக்க முடியும். அதனால் நீங்கள் எப்படி வேணாலும், அதாவது வீட்டில் இருந்து தைச்சாலும் சரி, இல்லை கடை வச்சு தைச்சாலும் சரி, நம்மளோட உழைப்பு அதிகமாக இருக்க இருக்க நம்மளோட வருமானமும் அதிகமாக இருக்கும். ஒரு வைராக்கியம் வச்சுக்கோங்க. நான் இந்த மாதம் வந்து இந்த ஜுவல் வாங்கணும், இந்த கம்மல் வாங்கணும், இந்த உங்களுக்காக இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் குழந்தைங்களுக்காக இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் ஹஸ்பண்டுக்காக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரு கமிட்மெண்ட்டோட ஓடுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து தொழிலில் கண்டிப்பாக வந்து சோம்பேறித்தனமே இல்லாமல் உங்களால் பண்ண முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்போ தான் தையல் தொழில் பழகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.